ரிஷபம், ராஜ வேட்டை ஆரம்பங்க. என்னங்க ராஜ வேட்டை? வாழ்க்கையே சர்க்கிள்ல போயிட்டு இருக்கு. இதுல நீங்க வேற ராஜ வேட்டைன்றீங்க, அதுன்றீங்க, இதுன்றீங்க. பாருங்க மக்களே, கண்டிப்பா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் உங்க லைஃப்ல வரப்போகுது. இன்ட்ரெஸ்டிங்கான சில பார்வைகளை பத்தி தான் நான் சொல்ல போறேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துருக்கீங்க பாத்தீங்களா? மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொன்னீங்கன்னா நான் தெரிஞ்சுப்பேன். ரிஷபம் காலச்சக்கரத்துடைய 2வது ராசி. இந்த ராசியோடைய அதிபதி சுக்கிரன்க. சுக்கிரன்னாலே ஆடல் பாடல் இன்பம் பணம் காசு துட்டு மணி ரிலேஷன்ஷிப், இதுதான் சுக்கிரன். பட் இந்த சுக்கிரன் அசுரகுரு, தேவகுரு அப்படின்ற குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல பயிற்சியாக போறாரு இந்த ஜூன் 1 தேதி. அதாவது ராசிக்கு 3 அப்படின்றது முயற்சி ஸ்தானம். இதுக்கு முன்னாடி குரு பகவான் எங்க இருந்தாரு? ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்தாரு, தனஸ்தானத்துல இருந்தாரு. நிறைய பண வரவு கண்டிப்பான முறையில ரிஷபராசிக்காரங்க கொடுத்திருப்பாரு. கடந்த 1 வருடமா நீங்க கடன் வாங்கியிருந்தா கூட அந்த கடனை அடைச்சிருப்பாரு. ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பணம் காசு ஒரு வகையில வந்துட்டே தான் இருந்திருக்கும். பட் இந்த டைம் பீரியட்ல அவர் எங்க இருந்து எங்க நகர்ந்திருக்காருன்னா, ரிஷபராசியில இருந்து மிதுன ராசிக்கு நகர்ந்திருக்காரு. அதாவது இந்த டைம்ல நல்லா உன்னிப்பா நீங்க கவனிங்க. இது அதிச்சார குரு பெயர்ச்சி. அதாவது அதிசாரம் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட் மூமெண்ட்ல குரு பெயர்ச்சி ஆறாருன்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி 1 வருஷம் தான் ஒரு கட்டத்துல இருப்பார் அப்படின்னா, இப்போ ரொம்ப ஃபாஸ்டா ஒரு 3 மாசம் 4 மாசம் இருந்துட்டு திருப்பி ரெட்ரோகிரேஷன் ரிவர்ஸ்ல போயிட்டு திரும்பியும் அதே வீட்டுக்கு வராரு. ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு சுச்சுவேஷன் இங்க கிரியேட் ஆகுது. ஸோ அதே தான் இந்த வருஷமும் நம்மளுக்கு நடந்திருக்கு. அதுதான் நம்ம கொஞ்சம் கவனமா பார்க்கணும். குரு பகவான் 3ஆம் வீட்டுல இருந்து தன்னுடைய 5ஆம் பார்வையின் மூலியமாக 7ஆம் வீட்டை தொடர்பு கொள்றாரு. அதாவது 3ஆம் வீட்டுல இருந்து 7ஆம் வீட்டை பாக்குறாரு. அடுத்து 3ஆம் வீட்டுல இருந்து 9ஆம் வீடை பாக்குறாரு. 9ஆம் வீடு அப்படின்றது உங்களுக்கே தெரியும், பாக்கியஸ்தானம். 7ஆம் வீடு அப்படின்றது உங்களுடைய திருமணஸ்தானம். ஸோ இது ரெண்டுத்தையுமே இன்டர் கனெக்ட் பண்ற அளவுல இந்த டைம் பாக்குறாரு. அடுத்து 3ஆம் வீட்டுல இருந்து 11ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தையும் குரு பகவான் பாக்குறாரு. அதாவது நம்ம ஒரு விஷயம் சொல்லுவோம் இல்லைங்களா, அர்த்த திரிகோணம், காம திரிகோணம், மோட்ச திரிகோணம். இந்த டைம் பீரியட்ல மிக முக்கியமாக இருக்கக்கூடிய காம திரிகோண வீடுகளையும் அர்த்த திரிகோண வீடுகளையும் மோட்ச திரிகோண வீடுகளையும் குரு பகவானுடைய சிறப்பு பார்வையானது பதியப்படுது. இப்போ இந்த 7ஆம் வீடு எல்லாருக்குமே தெரியும். 7 அப்படின்னு வந்துட்டாலே உங்களுக்கு சமுதாயம் தாங்க, சொசைட்டி தான். சொசைட்டியோட நம்ம கனெக்ட் பண்ற ஒரு விஷயம் தான் 7ஆம் வீடு. அதே மாதிரி திருமணத்தை பத்தி சொல்றதும் 7ஆம் வீடு. நம்ம மிகப்பெரிய லாபத்தை ஈட்டுவோமா? இப்போ ஒரு சின்ன ஒரு விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம், அதன் மூலியமா நமக்கு ஒரு நல்ல ஒரு லாபத்தை ஈட்டுவோமா? எல்லாமே இந்த 7ஆம் வீடு. ஸோ இப்ப 3ஆம் இடம் அப்படின்றது இந்த முயற்சி. இந்த டைம் பீரியட்ல உங்க முயற்சிகள் பலிக்கும். ஏன்னா ராசிக்கு 3ஆம் இடத்துல உச்சமாவார். உங்க மனசுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்கோம்னா, நம்ம எல்லாம் பண்ணா என்ன நடக்க போகுது, ஒன்னும் பெருசா நம்ம லைஃப்ல எல்லாம் எந்த ஒரு சேஞ்சும் இருக்க போறது இல்லை, அப்படியேதான் இருக்க போறோம் அப்படின்ற மாதிரி உங்களையே நீங்க ரொம்ப குறைச்சி எடை போட்டுட்டீங்க. ரிஷபராசியில இருக்கவங்க நிறைய பேர் என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா, குறைச்சுதான் எடை போட்டிருக்கீங்க உங்களை. பட் இந்த டைம்ல நீங்க குறைச்சு எடை போடாதீங்க. ஏன்னா ஒரு பக்கம் உங்களுடைய ராசிக்கு சூப்பர் ஸ்டார்னு ஒருத்தர் இருப்பார். அதாவது இந்த 12 ராசிகளுக்கும் சூப்பர் ஸ்டார்னு இருக்காங்க, ஒரு கிரகம் இருக்கு. அதே நீங்க ரிஷபத்தை எடுத்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் சனி பகவான் தான். அவர் ராசிக்கு 12ஆம் இடத்துல போய் சும்மா அப்படியே ஜம்முன்னு உட்காந்துருக்காரு. ஆனா அவரு ஏதாவது உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குறாரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா 0% உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கொடுக்கல. ஏன்னா 11ஆம் இடம் அப்படின்றது அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வீடு. ஸோ அங்க அவர் கரெக்டா போயிருக்காரு. பட் என்ன ஒரு பிரச்சனைனா, இந்த இடத்துல 3ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் தன்னுடைய நீச்ச பார்வையான 7ஆம் பார்வையை 9ஆம் வீட்டுக்கு தொடர்பு கொள்றதுனால ஒரு சில விஷயங்களை நீங்க கண்டிப்பாக இந்த வருடம், அடுத்த ஒரு வருடம் நீங்க ரிஷபராசியில இருக்கவும் கேர்ஃபுல்லா இருக்கணும். மெயினா அப்பாவோட ஆரோக்கியம். ஏன்னா அவர் 3ஆம் வீட்டுல இருந்து 9ஆம் வீட்டுக்கு தன்னுடைய சமசப்தம பார்வையை அவர் விழ வைக்கிறதுனால தந்தையோட ஆரோக்கியம், தந்தையோட ஹெல்த், பூர்வீக சொத்துல பிரச்சனை, இந்த 3 விஷயமும் உங்களுக்கு நடக்கும்.
நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தந்தையோட ஹெல்த், ஆரோக்கியம், பூர்வீக சொத்துல பிரச்சனை, இந்த 3 விஷயமுமே அடுத்த 1 வருஷம் உங்களுக்கு வந்து தொடர்ந்து இதுல ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் குரு வந்து பாதகாதிபதி தான். முதல் தர யோகாதிபதி, எல்லாத்தையும் கொடுத்துருவாரு, லைஃப்ல வந்து அவங்க அனுபவிக்க வேண்டிய எல்லாத்தையுமே செஞ்சிருவாரு அப்படின்னு நம்ம வந்து கண்டிப்பா சொல்லவே முடியாது. ஏன்னா ஒரு சில இன்னல், ஒரு சில பிரச்சனைகள் அவர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வகையில நீங்க கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து இந்த ஒரு விஷயத்த நீங்க அடுத்து ஒரு 1 இயர்க்கு பார்த்துக்கோங்க. அடுத்து குரு பகவானுடைய சிறப்பு பார்வை. குருக்கு மொத்தம் 5, 7, 9 பார்வைகள் இருக்கு. இந்த 3 பார்வைகள்ல 9வது பார்வையா அவர் எங்க பாக்குறாருன்னு பாத்தீங்கன்னா 11ஆம் வீடை பாக்குறாரு. அதாவது சனி அப்படியே வந்து உட்காந்துருக்காரு. 1.5 வருஷங்க, விடவே மாட்டேன், நான் இங்கதான் உட்காந்துருப்பேன், நான் நகரவே மாட்டேன்னு உட்காந்துருக்கக்கூடிய இந்த சனி பகவான குரு பகவான் பாக்குறது அப்படின்றது ரொம்பவே ஒரு சிறப்பான ஒரு விஷயம். உங்க லைஃப்ல வந்து சனி உங்களுக்கு எந்தெந்த மாதிரி சேலஞ்சஸை கொடுத்துருக்கலாம், நிறைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு கொடுத்துருக்கலாம், உங்க லைஃப்ல நிறைய சேஞ்சஸை கொடுத்துருக்கலாம். ஏன்னா நிறைய பேரு என்ன ஒரு தப்பு பண்ணிருக்கீங்கன்னா, நிறைய நம்பி நம்பி ஏமாந்துருப்பீங்க. ஏன்னா 11ஆம் வீடு அப்படின்றது நண்பர்களோட வட்டாரம். ஸோ அந்த இடத்துலதான் சனி உங்களுக்கு ஒரு லெசனை சொல்லி கொடுத்துருப்பாரு. ஓகே, இவங்க யாரெல்லாம் நீ நம்பி வச்சிருந்தியோ, யாரெல்லாம் உங்க கூட நீ வச்சிருந்தியோ, அது எல்லாருமே வந்து பொய், ஏமாற்று வேலை. அந்த மாதிரி உங்களுக்கு சில பல லெசனை கண்டிப்பா 11ஆம் வீட்டுல இருந்து சனி உங்களுக்கு சொல்லி கொடுத்திருந்தாலும் கூட குருவோட இந்த சிறப்பு பார்வையானது லைஃப்ல உங்களுக்கு வழிகாட்டும், யார் மூலியமாவது உங்களுக்கு வழிகாட்டும். ஓகேங்களா? சோ அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போறாரு. அது மட்டும் இல்லாம 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். உங்களுடைய இன்கம் பத்தி சொல்றது வந்து 11ஆம் இடம். சோ அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்துல மேஜரான இன்கம்ல இருக்கக்கூடிய செட்பேக்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு குறையும் தான். ஏன்னா சனி ஒண்ணு கொடுத்தா மொத்தமா கொடுத்துருவாரு, இல்ல அப்படின்னா அங்க டிலே பண்ணிடுவாரு. இப்ப சனி வந்து உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி அப்படின்றதுனால ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப சூப்பரா இருக்க போகுது அப்படின்லாம் நான் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு பரவாயில்ல. சாட்டனோட இன்ஃபுளுயன்ஸ் உங்களுக்கு 11th ஹவுஸ்ல இருந்து அந்த 9th ஆஸ்பெக்ட் வந்து சாட்டனுக்கு வந்து, குருவோட 9th ஆஸ்பெக்ட் வந்து சாட்டனுக்கு வந்து விழுறதுனால ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த ஒரு வருஷம் பரவாயில்லையா தான் இருக்கும். ஏன்னா சுக்கிரனோட பிளேஸ்மெண்ட்டை பொறுத்து தான் இருக்கு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, சில பேருக்கு அவயோக தசைகள் வந்து நடக்கலாம். ரிஷபராசிக்கு அவயோக தசைகள்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடம், 8ஆம் இடம்னு அவயோக தசைகள் நடக்கும்போது சாட்டனால முழு பலன்கள் கொடுக்க முடியாத நிலைமையும் போகலாம். ஸோ நீ அதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. என்னங்க எல்லாம் நல்ல பலனாவே சொல்றீங்கன்னு நினைக்காதீங்க. அவயோக தசைகள் சில நேரம் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்க வேண்டிய விஷயத்தையும் நம்மளுக்கு வந்து ஸ்டக் ஆக்கும், இல்லைன்னா நிறுத்தி வைக்கும். மிக முக்கியமா நீங்க வணங்க வேண்டிய கடவுள் வந்து மகாலட்சுமி தான். ஸோ மகாலட்சுமி வழிபாடு தான் நிறைய வகையில உங்க லைஃப்ல வந்து சேஞ்சஸை கொண்டு வந்து கொடுக்கும் அடுத்த ஒரு வருஷத்துக்கு. நல்லாவே இருக்குங்க, கவலையே வேணாம். ரிஷபராசிக்கு அடுத்த ஒரு வருஷம் ராஜ வாழ்க்கைன்னு தான் நான் சொல்லுவேன். சனியால ஒரு வகையில உங்களுக்கு ராஜ வாழ்க்கை இருக்கு. என்னதான் குரு கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்தாலும் சனி பகவான் சூப்பர் ஸ்டார், எந்த வகையிலும் உங்களை கைவிடவே மாட்டாரு. மேஷ ராசியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும், இல்ல அவங்க வாழ்க்கையில இந்த வீடியோ ஒரு ஹெல்ப்பா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ.